ஒவ்வொருத்தரும் நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழறதுக்கு வந்திருக்கோம். நான் அவனை மாதிரி வாழணும், நான் இவனை மாதிரி வாழணும் அப்படின்னு யாராலையும் வாழ முடியாது. ஏன்னா அப்படி வாழக்கூடாது. ஒவ்வொரு உயிருக்கும் ஒவ்வொரு தனித்திறமை இருக்குது, தனித்தன்மை இருக்குது. நீர் வந்து எண்ணெய் ஆகிடாது, எண்ணெய் வந்து பெட்ரோலாக மாறிடாது, பெட்ரோல் வந்து தாராகிடாது. அப்போது ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு வேலை இருக்குது, ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு பொருள் இருக்குது, ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு வடிவம் இருக்குது. அது மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கை. நான் நானாகவே தான் இருப்பதற்கு இங்கே வந்திருக்கிறேன். நான் மற்றவர்களைப் போல இருப்பதற்கு இங்கே வரவில்லை என்கிற புரிதல் இருந்தால் நிச்சயமாக நாம் எல்லோரும் வாழ்க்கையில் சிறந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு போகலாம். பக்கத்து வீட்டுக்காரன் கார் வாங்கிட்டான்றதுக்காக நான் கார் வாங்கக்கூடாது. ஆனால் கார் வாங்குறதுக்கான தேவை எனக்கு இருக்கான்னு நான் யோசிப்பேன். பக்கத்து வீட்டில் அவங்களுடைய பையன் டாக்டருக்கு படிக்கிறான்றதுக்காக நான் என் பையனையும் டாக்டருக்கு படிக்க வைக்கணும்னு நினைக்கக்கூடாது. என் பையனுக்கு என்ன விருப்பன்றதை பார்த்து செஞ்சால் தான் நான் ஒரு சிறந்த பெற்றோர். பக்கத்து வீட்டில் வந்து ஒரு 5 லட்ச ரூபா 3 லட்ச ரூபாயில் அந்த அளவுக்கு பெரிய மண்டபத்தில் அவங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணாங்க அப்படின்றதுக்காக நானும் 5 லட்ச ரூபா செலவு பண்ணி அந்த மண்டபத்தில் கல்யாணம் பண்ணால் அது வேஸ்ட். எனக்கு, என் பொண்ணுக்கு, என் குடும்பத்துக்கு அண்ணாமலையார் கோயிலில் கல்யாணம் பண்ணணுன்ற ஆசை இருந்ததுன்னா அதை செய்கிறது தான் நம்முடைய மனசுக்கு, நம்முடைய திருப்திக்கு, நம்மளுடைய வாழ்க்கைக்கு நாம் எப்படி வாழணும், நம்முடைய பொருளாதார சூழ்நிலைக்கு நம்ம எப்படி வாழணும் அப்படின்றது தான் ஒரு நல்ல முழுமையான வாழ்க்கை. நாமாவே இருந்துட்டு போவோம். நாம் ஏன் பிறருக்காக மாறணும்? நாம் இங்கே வந்திருக்கிறது நம்முடைய வாழ்க்கையை வாழறதுக்கு. அவ்வளோதான்.